தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நம்முடைய வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தின் மூர்த்த நிர்வாகி, மூர்த்த சன்மார்க்கி. சின்னம்மையார் இல்லம் என்றால் ஒரு காலத்தில் ஆனந்தன் ஐயாவைத்தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அவர் தன்னலம் பாராமல் இந்த அமைப்பிற்காக உழைத்தவர். எல்லோரையும் நிறைய பேர் சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்தவர். எந்த இடத்துல சென்னையிலையோ இல்லை பக்கத்தில் எந்த ஊருக்கு போகணுன்னாலும், வடலூருக்கு போகணுன்னாலும் அவர் எல்லாரையும் அரவணைச்சி கூப்பிட்டுக்குன்னு போனவர். அவருடைய மறைவு என்பது நம் எல்லாராலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மறைவு இல்லை, தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படி நம்ம எல்லாம் பாதியிலேயே நட்டாற்றி விட்டு விட்டு போனது போன்ற ஒரு உணர்வு தான் நமக்கு வந்திருக்கு. நான் முதல் நாள் இங்கே வந்திருந்தேன் சின்னம்மையார் இல்லத்துக்கு. அவரோட பேசிக்கின்னு இருந்தோம். 6:30 மணி வரைக்கும், மாலை 6:30 மணிக்கும் பேசியிருந்தோம். ரவி ஐயா 8:30 வரைக்கும் பேசியிருந்துட்டு தான் போயிருக்காரு. வீட்டுக்கு போனால் காலையில் செய்தி பார்க்குறோம், இரவு 1 மணிக்கு இறந்துட்டாரு அப்படின்னு செய்தியை பார்த்தோன்னே நம்பவே முடியல. ஏதோ தப்பாக ஏதாவது செய்தி வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஆனந்தன் ஐயா. அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. உறவினர்களுக்கும் ஈடு செய்ய முடியாது, சன்மார்க்கிகளுக்கும் ஈடு செய்ய முடியாது. அந்த வகையில் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற வகையில் நாம் எல்லோரும் 2 நிமிடம் எழுந்து நின்று அமைதி காக்குமாறு அன்போடு கேட்கிறேன். நான் சொல்கிற மகாமந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கள். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆனந்தன் ஐயா புகழ் ஓங்குக. நான் ஆனந்தன் ஐயா என்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் புகழ் ஓங்குகன்னு சொல்லுங்கள். ஆனந்தன் ஐயா புகழ் ஓங்குக. ஆனந்தன் ஐயா புகழ் ஓங்குக. ஆனந்தன் ஐயா புகழ் ஓங்குக. நன்றி நன்றி. இப்போ இந்த புகழ் அஞ்சலி கூட்டம் தான் இது. அதனால் யார் யாரெல்லாம் அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ பேச வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்தையார் எங்களெல்லாம் விட்டு போன மாதிரி இல்லை, எங்களுடையதான் இருக்கிறாரு. நாங்கள்லாம் சன்மார்க்கத்துக்கு வந்தது ஆனந்தையாவால் தான். எங்களுக்கு ஆனந்தைய வள்ளலாராக தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். அப்பா செய்யணும் இப்படிதான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோமே தவிர அவரை வேற எந்த மொழியும் நாங்கள் கூப்பிட்டதில்லை. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார். இப்போவும் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாம் நல்லதாக சொல்லி கொடுத்தாரு. யாருன்னா பசித்தவங்களுக்கு
பசியாற்றங்கள் செய்யுங்க, உதவி செய்யுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதெல்லாம் நல்ல வழியிலேயே சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நாங்கள் எப்போ ஆனந்தையாவை மறக்கிற மாதிரி இல்லை, மறக்கவும் மாட்டோம். எப்போ எங்களோட நம்மளோடையே இருக்கிறாருன்னு எல்லாம் நினச்சிக்கின்னு அவரை தினமும் வழிபடுங்க. நன்றி. அம்மா வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஐயா இருக்கிறதா நினச்சிக்கின்னு அவர் என்ன விட்டு சென்ற பணியை நம்ம அத்தனை பேரும் அவர் இருக்கும் பொழுது எப்படி செய்தோமோ அதே மாதிரி செய்கிறது தான் அவருடைய புகழுக்கு உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அதனால் அடுத்தது வந்து பேசுங்கம்மா. சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்குமா? சமையல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி சரி. ஐயா வணக்கம். வணக்கம். சரி வாங்கம்மா. ஐயா ஐயா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்ல போறீங்க. ஆனந்தையாவை பற்றி உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்ல போறீங்க. நம்மளை கூட எப்படி இருந்தாருன்றதை வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஃபீல் பண்ணுறதை வந்து நீங்கள் சொல்ல போறீங்க. வாங்க சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்தையாவை எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும். நான் இங்கே முதல்ல வந்தப்போ அவர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னா இந்த பிரியகானந்த வரது வாங்க நீங்கள் தொடர்ந்து இங்கே சமைக்க வாங்க அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து அவர் எனக்கு ஒரு நண்பராகிட்டார். நல்ல நண்பராக இருந்தார். எப்போ வேணாலும் நான் அங்கே வரன்னு ஃபோன் பண்ணாலே எங்கே இருக்குன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பார். எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க வந்துட்டே இருக்கேன் சீக்கிரம் வரணும். அந்தளவுக்கு அனுப்பி வச்சுருந்தார் அவர். அவரை மாதிரி ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியாது. அவர் இன்னும் இங்கே இருந்துட்டு தான் இருக்கார். அவர் போகலை, நம்மளெல்லாம் போகலை, இங்கே இருந்துட்டு தான் இருக்கார் அவர். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சின்ன காரணம், இந்த சின்னம்மையாருடைய இடத்துல முதல்ல கல்வெட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சனால எனக்கு ஐயா எப்படி பாட்டு அதே மாதிரி எனக்கு பாட்டு அறிவியல். இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னா உலகத்துக்கே இதான் பாட்டு அறிவு, இதுதான் தாய்கள். உலகத்துக்கே இதுதான் தாய்கள். இந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த ஆனந்த ஐயா எனக்கு ரொம்ப சொந்தம். அந்த ஆயா வழிக்கு சொந்தம். அப்படி இருந்தால் அவர் இந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா எல்லாத்துக்கும் முன்னிருந்து எல்லா அன்பர்களாலையும் நல்லா பழகி நல்லா எல்லாரும் ஊக்கம் கொடுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு இவரா கூட ஒரு உறுதுணையாக இருந்தவர் செஞ்சையா அவர்கள். அதே மாதிரி எல்லா அன்பர் தாய்மார்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லாம் செய்வாங்க. ரவி ஐயா வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருவரால் எல்லாம் முடியறதில்ல, எல்லாருடைய அன்பர்களுடைய இது முயற்சியிலையும் ஊக்கம் கொடுத்து செஞ்ச நல்வழிப்படுத்துகிறது நம்ம ஆனந்த ஐயா. அவர்களுடைய இது நினைவுக்கு எனக்கு வந்து மேலே வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கோம், எனக்கு தெரியாது. நான் எழுந்திரிச்சு சென்னைக்கு அந்த தினத்தில் சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு. அப்படின்னு மயிலாடுதுறையிலேருந்து எனக்கு ஒரு அன்பர் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா என்னய்யா ஆனந்த ஐயா இறந்துட்டாரா தெரியுமா ஐயா அப்படின்னாரு. ஐயா எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் இறங்கி வந்து அப்போ பார்க்கும்போது மாமா பிள்ளைங்க கேட்டேன், என்னப்பா அப்பா தவிர்த்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப மனசு வருத்தமாகிடுச்சு. இருந்தாலும் நான் பார்க்கறது சென்னைக்கு போய்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நைட் தான் தருவேன், அந்த ரிசல்ட் தரமாட்டேன்ட்டாங்க மலேசியான்னு. இருந்தாலும் நம்ம வந்து கலந்து போனோம்னு சொல்லி வேணாம் அது கேன்சல் பண்ணி எடுக்கிற வேலையை முடிச்சுட்டு நான் ட்ரெயின் பிடிச்சி வந்து கலந்துட்டேன். இருந்து பார்த்து அகோல் படிக்கணும், எல்லா தாய்மார்கள் அகோல் படிச்சிருக்காங்க. என்ன எப்போ மனசில் எல்லாரும் ஐயா இப்படி எல்லாருடைய மனசில் உருவழியை வளர்த்துறாரோ அதே மாதிரி என்னுடைய இது நினைப்பெல்லாம் அவருக்கு இருக்கும். அவர் நினைப்பும் நான் நினச்சிட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப மன வருத்தம். அது ஆனந்த ஐயாவுடையது என்னோட நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அவங்க என்னை திட்டுதான் திட்டுவாங்க. எதனால்னா நான் பாடல் பாடுவேன், அவருடைய இது இதுனால அவர் மன வருத்தம் என்ன சொல்லுவார். இருந்தாலும் நான் அதை பெருசு பண்ண மாட்டேன். சரி நம்ம மாமா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் என்னுடைய இது வந்தானே கேட்பார், ஆஃபீஸில் வந்தானே கேட்பார், சண்முகம் வந்தானா செஞ்சானா அப்படின்னு சொல்லி கேட்பார். அதனால் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அவருடைய இதுக்காக ஒரு பாடல் பாடுறேன்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பெற்றதனை மதம் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் தலை மறந்தாலும் கண்கள் நின்று மைப்பது மறந்தாலும் நற்றவற்ற உள்ளுதோறும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஐயா இப்படி நமச்சிவாயத்தை நான் மறவேன் என்ற மாதிரி எல்லாருடைய மனசுல ஐயா இப்படி உள்ளே விலகிறாரோ அதே மாதிரி நம்ம சின்ன ஆண்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு முழுக்க ஆனந்தனுடைய பேர் எல்லாரும் ஓகிட்டு இருக்கு. எல்லாம் அவர் வந்து எனக்கு போன் பண்ணும்போது அந்த ஐயா அவரையிலே போன் பண்ணார். மயிலாடுதுறை இந்த ஐயா எனக்கு நைட்டே தெரிஞ்சிருந்தா நான் ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டு இருப்பையா, இப்போ பஸ் பிடிச்சி வரணும்னா 7 மணி நேரம் ஆகும், என்னால் எப்படி நிறைய பரவாயில்லையா இன்னொரு மண்ணில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அடக்கம் பண்ணிட்டு வரேன், நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப இங்கே வரேன், நான் சபைக்கு வரேன். அப்போ 3 நண்பர்கள் சென்னையிலேருந்து வராங்க. ஐயா வாங்க ஐயா ஜோதி ஆச்சு பார்க்க முடிஞ்சிச்சு 4 மணிக்குள்ளே முடிச்சிட்டேங்க அப்படின்னு விட்டு போய் காமிச்சிட்டு வந்து சபைக்கு வந்து ஜோதி பார்த்துட்டு போனாங்க. ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அதாவது எல்லாருடைய மனசுலுமே ஆனந்த ஐயா எல்லாருடைய மனசுலுமே உள்ளொலியாக விளங்கிட்டு இருக்காரு ஐயா மாதிரி. அவருக்காக நாம் ஒரு 5 நிமிஷம் மௌனம் காக்க வேண்டும். வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திவ்யலட்சுமி. நான் இந்த சபையோட பக்கத்து வீடு தான். எனக்கு சபைனா என்ன வல்லதாருன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனந்தையா 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. ஆனந்தையா தான் நான் பாமா வீட்டுக்கு வரும்போது வந்து பாருமா வாமா நீ டெய்லி வாமா கோயிலுக்கு ஒரு அகவல் பற்றி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் தான் டெய்லி எங்களுக்கு வர வச்சு எங்களுக்கு என்ன அதனுடைய இது வரலாறை பற்றி என்ன அப்படின்ட்டு அவர் தான் எங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்து இன்றைக்கு வாரமான வழிபாடு பண்ணுறதும் அகவல் படிக்கிறதும் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில வரலாறோட சார்ந்து இருக்கிறோம்னா ஆனந்தையா தான் எங்களை இந்த வழிக்கு கொண்டு வந்தது. ஆனந்தையா இல்லாத எங்களுக்கு ரொம்ப இந்த சபையும் எடுத்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். என்னால் யார் பேசுறீங்க? அவர் பேசுறாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த தர்மசாலைக்கு வந்ததற்கு முழு முதல் காரணமே ஆனந்தையா தான். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. நான் தொண்டியிலேயே ஒரு 10 ஆண்டுகள் வந்து இங்கே எங்க ஊர்ல இருந்து குடிபெயர்ந்து வந்திருந்தேன். அங்கிருந்து சின்ன காரணத்துக்கு நான் வீடு கட்டி வரும் பொழுது இங்கே எனக்கு ஒருவர் கூட தெரியாது. அந்த மாதிரியான சமயத்தில் ஊரில் வந்து என்னுடைய தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சமயத்தில் திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது, வள்ளலார் கோயிலுக்கு போகணும். நான் அந்த வழியை வரும் பொழுது இவர் வீட்டில இருந்து கோயிலுக்குள்ள வர முதல்ல நான் அன்னைதான் பார்க்கிறேன். என்ன ஐயா வரீங்களேன்னு கேட்டேன். ஏன் கோயிலுக்கு வரணும்னு வரேன். எதுக்காக வரீங்க கோயில்? இல்லையா ஊரில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தகவல் வந்தது, ஒரு பிரார்த்தனை செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கேன். கையோடு என் அழைச்சிட்டு வந்து ஜோதியரை நிற்க வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு பிரசாதத்தை கையில் கொடுத்து இதை கொண்டு போய் அப்பாவுக்கு கொடு, குணமாயிருக்கும். வேறு எதுவுமே சொல்லுங்க.
நான் அதே மாதிரி சரி இவ்வளோ பெரியவர் சொல்றாருன்னு சொல்லி என் தம்பியை உடனே அழைச்சி வள்ளலார் பிரசாத் அவர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போயிட்டு அப்பாவோட நெத்தியில் வச்சு அவரோட படுக்கைகளை வைங்க, குணமாயிடுவார்னு சொல்லி நான் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கு கொடுத்து அனுப்பிய ஓரிருந்த நாட்களே அப்பா குணமானான்னு சொல்லி என் தம்பி ஃபோன் பண்ண பொழுது எனக்கு உண்மையிலேயே ஆனந்த ஐயா அன்னைக்கு அவரு யார் தெரியாது எனக்கு கடவுளே நேரடியாக வந்து எனக்கு சொன்ன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சார். அதற்கு பிறகு மறுநாள் நான் தர்மசாலைக்கு வந்தேன். வரும் பொழுது அவர் தான் முதல் இதில் உட்காந்துருக்காரு. ஐயா நான் இங்கே தான் இருப்பேன், நீ எப்போ வந்தாலும் என்னை பார்க்கலாம், எப்போ வந்தாலும் நீ என்கிட்ட பேசலாம், உனக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு. நான் அப்பொழுதுதான் வந்து என்னுடைய பணி விஆர்எஸ் கொடுத்து நான் இந்த சின்னக்காவனத்தில் குடியிருந்தேன். எனக்கு எப்பப்பெல்லாம் தோணும் அப்பெல்லாம் வருவேன். முதல்ல என் கண்ணில் படக்கூடிய நபரே அவர் தான். நான் வந்தவுடனே என் கூடவே எழுந்து வருவார், பிரார்த்தனை பண்ணுவார், பிரசாதம் கொடுப்பார், உட்கார வச்சு சொல்லுவார், சில அறிவுரை சொல்லுவார், நீ வாங்க தர்மசாலைக்கு வாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல தான் நான் ஒரு நாள் சின்னகாவனத்திலிருந்து நடந்து தேரடிக்கு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ரவி சார் வந்து எனக்கு பின்னாடி வர்றாரு பைக்கில். நான் எங்க போறேன்னு தெரியல, எங்க போறேன்னு தெரியல. ஆறு தாண்டி பக்கத்தில் போயிட்டு இருக்கேன். பின்னாடி வந்தார் சார், எனக்கு தெரியும் வந்த பிறகு ரவி சார் தெரியும். அப்பொழுது என்னை பார்த்துட்டு வண்டியில் ஏறுங்க அப்படின்னா, இல்லையா நடந்துதான் போற பழக்கம், நடந்தே போறேன்னு. இல்லையா நீங்க ஏறுங்க. நான் இல்லை அவர் ஏறுங்கன்னு சொல்றேன், நான் வேணான்ற. இப்படியே ஒரு 2 நிமிஷம் எங்களுக்குள்ள ஒரு வாதம் நடக்குது. ஒரு வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். முதல்ல நீங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு. வண்டி ஆஃப் பண்ணிட்ட பிறகு நான் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் போகும்பொழுது அந்த ரயில்வே பிரிட்ஜில் போகும்பொழுது நானே ஒரு வார்த்தை கேட்டேன், ஐயா நான் வந்து இப்போ பணி முடிச்சிருக்கேன், இப்போ வீட்டில் தான் இருக்கேன். தர்மசாலையில எனக்கு ஏதாவது ஒரு பணி இருந்தால் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் அங்கே பணி செய்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன். அந்த நேரம் ரயில்வே பெட்டு தாண்டி ஆசிரியர் பக்கம் போன உடனே வண்டியை ஒரு ஆஃப் பண்ணிட்டு, வரீங்களா நீங்கள் வர மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருக்கா? வரேன் சார். சரி நீங்கள் உடனே வர வேண்டாம், ஒரு வாரம் நீங்கள் நேரம் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் கலந்து பேசி வேலைக்கு வரணும்னா வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கும் நான் இவர் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அன்னைக்கு எங்க வீட்டிலிருந்து கிளம்பி நான் தேரடி போறதுக்கும் எனக்கு பின்னாடி ரவி சார் வர்றதுக்கும் என்ன பார்த்து அவர் வண்டியை ஆஃப் பண்ணி என்னை வந்து வாகத்தோடு வண்டியை ஏற்றிக்கிறதுக்கும் ஒரு சம்பவமாகவே நடந்து அவர் ஒரு வாரம் டைம் கொடுத்தார் எனக்கு. நான் 3 நாங்கள் முடிவெடுத்து ஏன் நான் தர்மசாலைக்கு வரேன், சரி வாங்க. 2022 மார்ச் மாதம் 2ஆம் தேதி நான் வந்து தர்மசாலைக்குள்ள வந்துட்டேன். வந்த முதல் நாள்ல என்னை பார்த்து சொன்னார், ஆனந்த் ஐயா நீங்க வந்து போயிட்டு உன்னை விட மாட்டாரு, உன்னை வந்து அவரு கூப்பிட்டுருக்காரு. யார் மூலமா? ரவி சார் மூலமா உன்னை கூப்பிட்டுருக்காரு அவரு. நீங்க வந்துருவ, நீ இங்க தான் இருப்ப, வேணா பாரு. அவர் சொல்லி மறுநாள் நான் இங்க வந்துட்டு அவருடைய பணிவான வார்த்தைக்கும் அவரை காலை தொட்டு கும்பிட்டு நானே ரவி சாரை பார்த்துட்டு பேசிட்டு, ஐயா நான் வந்து பணி செய்யறேங்க வந்துட்டேன். என்னை வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் என்னுடைய பணியை நான் வந்து மிகுந்த மதிப்போடும் இங்கே உள்ள நிர்வாகிகளையும் ஊர் பெரியோர் மற்றவர்களையும் அனுசரித்து தர்மசாலைக்கு வரக்கூடிய டோனர்ஸ் யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு முகமலர்ச்சியோடு வரவழைத்து அவர்களுக்கு தேவையான செய்திகளை நான் எனக்கு தெரிந்த மட்டில் ரவி சாரோ ஆனந்தன் சாரோ இவங்கெல்லாம் சொல்லி இருக்கிற சில செய்திகளை என்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நான் பேசி தர்மசாலைக்கு தேவையான பணியை நான் இந்த வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். அதில் எனக்கு பரிபூர்ண திருப்தி. நான் ஆரம்பத்தில் வந்து ஆசிரியராக ஒரு 4 ஆண்டு வேலை பார்த்திருக்கேன். கல்லூரியில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்திருக்கேன். வீட்டில் வந்து ஒரு 6 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன்.
அதற்கு பிறகு நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதி 12 வருஷம் நான் பூரணமாக அரசு பணியில் வேலை செய்து உதவியாளராக பணியமர்த்தி இறுதியில் நான் வெளியே வரும் பொழுது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் டெப்டி பிடிஓ அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு நான் வெளியே வந்தேன். என்னுடைய உழைப்பும் என்னை வளர்த்த பெற்றோர்களுக்கும் என்னை அரவணைத்த தர்மசாலையுடைய நிர்வாகிகளுக்கும் அனைவருக்குமாக நான் முழுவதுமாக இப்போ நான் வந்து இந்த நிலையில் நான் இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு முழுமுத காரணம் ரவி சார் தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாதப்போ அவருடைய அரவணைப்பின் பேரில் தான் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிந்தவரை நேரம் காலமின்றி நான் இங்கே தர்மசாலைக்காக வேலை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமெல்லாம் நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் ஆனந்தையான்னு சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வரலைங்க, அவர் உன்னை கூப்பிட்டுருக்காரு. இந்த தர்மசாலைக்கு யாரும் வர முடியாது, அதுவும் இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. நீ வந்து உட்கார்ந்த பிறகு ரவி உனக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு பாரு. டேபிள் சேர் போட்டு ஒரு பீரோவை கொடுத்து ஒரு லைப்ரரி இங்க அமைச்சு கொடுத்து எவ்வளவு பொறுப்போடு அந்த சீட்ல. ஆனா நான் உட்கார்ற சீட்ல வந்து பொதுவா யாரும் உட்கார மாட்டாங்க. அவரும் என் சீட்டு பக்கமே வந்தது கிடையாது. நான் சொல்லுவேன், ஐயா இது நீங்க கொடுத்த சீட் எனக்கு, நீங்க தாராளமா உட்காரலாம் நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவாரு, கிடையாது, இது வந்து நீங்க வந்து ஒரு அதிகாரியா இருந்திருக்கீங்க, நீங்க ஒரு அதிகாரியா நீங்க இருக்கிறீங்க, நாங்க யாரும் இல்லைன்னாலும் இந்த தர்மசாலையை வந்து பொறுப்போட நீங்க பார்த்துக்கிறீங்க. உன்னை அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து தான் ரவி சார் கொண்டாந்து உங்களை உட்கார வச்சிருக்காரு சொல்லி அவ்வளவு திறமையா பேசுவார். நான் ரவி சார் பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு மட்டும் சொல்லணும்னா, இந்த மரம் இங்க கேம்பஸ்குள்ள இருக்கிற மரங்கள் ஒவ்வொன்றையும் போய் தட்டி பார்த்தா அது என்ன சொல்லுமா, என்னை வளர்த்தது ரவி, என்னை வளர்த்தது ரவின்னு சொல்லுமா. அவர் சொல்லுவார் என்கிட்ட. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை செடிகளையும் அவர் மட்டும்தான் வச்சாரு. இன்னைக்கும் அவர் மட்டும்தான் அதை பாதுகாக்கிறாரு. அது வளர்ந்தா அதை வெட்டி விடுறதுல இருந்து அதுக்கு புல்லு இருக்கா அதை சுத்தப்படுத்தணும், அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும்னு சொன்னா கூட அடுத்தவங்க கிட்ட சொன்னா அது எப்படி செய்வாங்களோன்ற மாதிரி எண்ணம் வச்சுக்கிட்டு அவரு நேற்று கூட அந்த செடிகளுக்கு தண்ணி அவர் தான் பாய்ச்சுறாரு. இது அவர் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு செடியும் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ரவிக்கு வந்து விவசாயம் இருந்தாலும் சரி, வீடு வாசல் இருந்தாலும் சரி, அவன் முதல் எங்க நிற்பான தூங்கி எழுந்த உடனே வள்ளலார் கோயில் வாசப்பள்ள தான் நிற்பான்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா இங்க தர்மசாலையே ஒரு சில நேரங்கள்ல சில மனசாபங்கள் இருக்கும் பொழுது கூட நாங்க எதுவும் பேசிக்கிறோம், அதெல்லாம் நீ காதல் வாங்கக்கூடாது, உன் வேலையை நீ செய்யணும். ரவி சார் நாங்க பேசிக்குவோம், நாங்களாம் உள்ளூர்காரங்க, நாங்களாம் ஒன்ன போயிடுவோம், நான் பேசிக்குவோம். ஆனா உன்னுடைய வேலையை நீ பொறுப்போட செய்யும் சொல்லி எனக்கு வந்து ஒரு பொறுப்பான பணியை அவரு வழிகாட்டி சென்றதை நான் வந்து என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். இந்த தர்மசாலை உள்ள மட்டும் எனக்கு எத்தனை நாளுக்கு இங்க வந்து வேலை செய்யக்கூடிய அந்த தருணத்தை வள்ளலார் எனக்கு கொடுக்கிறாரோ அது வரைக்கும் நான் இங்கு பணி செய்ய நான் வந்து கடன்பட்டிருக்கேன். எனக்கு இந்த பணியை வழங்கியதற்கும் என்னை அரவணைத்து செல்வதற்கும் திரு ஆனந்தன் ஐயா அவர்களுக்கும் ஐயா திரு ரவி அவர்களுக்கும் நான் உண்மையிலேயே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்னைக்குமே என்னுடைய வழியிலிருந்து நான் மாற மாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் உள்வாங்கி என்னுடைய அந்த பார்வையோடு அந்த பணியை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால எக்காரணத்தை கொண்டும் நான் ஐயா ஒரு முறை சொன்னாரு, ஈரோட்டு ஐயா சொன்னாரு, நான் இங்க இருக்கிறது அவருக்கு தெரியாது, வந்த புதுசுல சொன்னாரு, ஐயா நீங்க எல்லாம் பார்க்கறதா எல்லாரும் நீங்க பாக்குறீங்க போலுது, இங்கே இருக்கிறீங்களேன் அப்படின்னா. நான் இங்க இருக்கிறது அவருக்கு தெரியாது, நான் அக்கௌண்டா வேலை பார்க்கறது அவருக்கு தெரியாது. அவர் சொல்றா நீ இங்கே இருக்கிறீங்களேன், நான் வேணா ரவி கிட்ட சொல்றேனே, இல்லையா நான் இங்க ஐயா பணி செய்யறேன், அப்படியா இங்கதான் இருக்கீங்களா? ஸோ எனக்கு என்னன்னா பேருக்காக வேலை செய்யணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர தர்மசாலையில வந்து அங்க போனா அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்திலையோ ஏக்கத்திலையோ நான் இங்க வரல. நீங்க எங்களை வந்து உங்களுடைய தர்மசாலையினுடைய நிர்வாகியினுடைய நிலையில தான் நாங்க இருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க தான் எங்களுக்கு வந்து அரவணைப்பு, எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நான் இங்க பணி செஞ்சுட்டு இருக்கேன்.
தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஆதரவையும் எங்களை அரவணைப்பையும் தந்து தர்மசாலை எங்களை வழிநடத்த வேணுமாறு கேட்டு இந்த அன்பான ஒரு செய்தியை சொல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு ஆனந்த ஐயாவுடைய குடும்பத்தார் சார்பாகவும் வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் ரவி ஐயாவுடைய சார்பாகவும் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, எல்லாரும் கேட்கணும், குடும்பத்தை கேட்கணும், அவங்க பிள்ளைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு தெரியாது. சரி. ஐயா வெங்கடேசா அவங்க வீட்டில் எழுந்து நில்லுங்களா? இவர் தான் வெங்கடேசா, அவங்க மனைவி வந்து இவர் தான் மூத்த மகன். இவர் அதுக்கப்புறம் ஐயா முனுசாமி, இவர் முனுசாமி வீட்டுக்காரம்மா எழுந்துங்க. அதான் அவங்க 2 பேரும் வந்து இளைய மகன். அதுக்கடுத்தது ஏதா சுந்தரம் எங்க ஐயா அப்படி வாங்க. சுந்தரம்ன்றது 3வது நண்பர். அப்படியே ஒரு போட்டோ எடுப்பா. சுந்தரம் மனைவி இருக்காங்க. அப்படி நில்லுங்க, வாங்க. இங்கே எல்லாரும் நின்று வாங்க வாங்க, அப்படியே வாங்க. வா சுந்தரம், அப்படியே நில்லுங்க. நான் எடுத்துக்கிறேன். ஐயா சார் வாங்க. ஐயா நீங்கள் நில்லுங்க. நான் எடுத்துக்கிறேன். ஐயாவை எடுத்து. இல்லை நீங்கள் நில்லுங்க. போட்டோ எடுக்கிறது யார் நல்லா எடுக்கிறோங்க? அப்படியே அம்மா ஃபேமிலியாக தம்பி எப்படி ஐயா ஃபோட்டோ எடு. ஃபோன் இருக்கா? அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீ எடுமா, எடுத்துட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டுரு. ஏதா இப்போ இவன் மூணா காணா? சரி சரி சரி. ஃபுல்லாக கவர் ஆகுதா பார்த்து. ஆ உங்கள் குடும்பத்து சார்பில் யாராவது பேசணும்? யாராவது பேசும்போது பேசுங்க. 2-3 ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா கிட்ட கேட்டேன். பேசுங்க. தம்பி பேரனா? பேரன் பேசுறது தான் கரெக்ட். இதுதான் அப்பா உடையது. அப்படியா? நல்லா கவனிச்சிங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அப்படியா பின்னாடி இப்போ பேசுங்க. ஆனந்தனையா ஆகிய நான், ஆனந்தையா அவருடைய பேரன் ஆகிய நான், ஆனந்தையா அவருடைய பேரன் ஆகிய கிஷோர் ஆகிய நான், அவர் விட்டு போன்ற சன்மார்க்க தொழிலை நான் தொடர்ந்து செய்வேன் என்று உங்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கிறேன். யாரும் பவர் இல்லைன்னு சார்ஜ், பவர் இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. பவர் இஸ் கோயிங் ஆன், இட் வில் சார்ஜிங் இன்சைட் இட் மீ. ஓகே, அவருடைய பவர் எனக்கு இன்னும் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. அது இன்னும் 2 வருஷத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். எங்க தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கேரியரை ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த தர்மசாலைக்கு நான் செஞ்ச பணிகளை நீ வந்து செய்யணும்னு சொன்னாங்க. நான் அதுக்கு எங்க தாத்தா கிட்ட சொன்னேன், சரி தாத்தா சொன்னேன். அதே மாதிரி அவருடைய பவர் விட்டு போச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. பவர் இஸ் சார்ஜிங் இன்சைட் மீ. ஓகே, டு நாட் திங்க் பவர் இஸ் கான், பவர் இஸ் இன்சைட் மீ. ஓகே, தேங்க்யூ. வாங்கம்மா, வேற யாராவது பேசணுங்க சார்? நல்லா சொன்னாரு. ஆனந்தன் ஐயாவுக்கும் பவருக்கும் ரொம்ப தொடர்பு. அவங்க இபியில தான் ஒர்க் பண்ணாங்க. இபினாவே அது பவர் தான். அதனால தான் ரொம்ப பொருத்தமான விஷயம். ஆனந்தன் ஐயா பணிங்கிறது ரொம்ப அளப்பரிய பணி. அதை எடுத்து செய்யறன்ற விஷயத்தை சொல்றதுன்றதே ஒரு பெரிய பவர் தான். வாழ்க வாழ்க. ஐயா அம்மா, என்னம்மா வெங்கடேஷ்
அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொன்னால் அது சொல்லலாம். என்ன இருக்குது, நீ நல்லா இருக்கணும்னு அவன் கஷ்டப்பட்டார். அவரு அதை சொல்ல அவர் கவலையாக தான் நீ நல்லா இருக்கணும். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா ஆனந்த ஐயாவுக்கு முதல் மகன், 2வது தங்கை புவனேஸ்வரி, 3வது சுந்தரமூர்த்தி, 4வது முனுசாமி, 5வது புண்ணியமூர்த்தி. இந்த 5 பிள்ளைகளையும் அவர் எக்காரத்தையும் எந்த ஒரு பசி பட்டினி இல்லாமல் எங்களை வளர்த்தாரு. அவருக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கோம். இந்த தன்மானத்துக்கு எல்லாருடைய அன்பையும் பெற்றிருக்காரு. அவர் அவரை பற்றி அழாமல் யாருமே இல்லை. அவர் எழுதி சடங்கு வரும்போது சுடுகாட்டு வரைக்கும் ஒரு லேடிஸ் அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லாருடைய மனசையும் அவர் பிடிச்சிருக்காரு. அவருக்கு இப்போ இல்லைன்றது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. அவர் போன அந்த ஒரு நொடியில் எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தார். ஆனால் அவர் இல்லைன்னும் போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வரும்போது பாட அதனால் எங்கள் அப்பா இருக்காரு, எல்லாருக்கும் நல்லா செய்வார். அவர் மூலயமா நாங்களும் நல்லா செய்வோம். எல்லா தோழருக்கும் எல்லாமே நல்லா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நல்லா செய்யணும். டைம் சும்மா சொல்லக்கூடாது. அவர் கிட்ட இருந்து எல்லா பணியும் செஞ்சாங்க. உதயம் சார், சிவா சார் எல்லாருமே எல்லாம் செஞ்சாங்க. சிறப்பாக வழி அமைச்சு வச்சாங்க. அந்த ஆத்மா திருப்தி எல்லாருக்கும் அவர் இங்கே இருக்காரு. இன்னும் பணி செய்வார். அவர் பிள்ளைங்க செய்யும், அவர் பேரண்ட்ஸ் செய்யும், எல்லாரும் செய்ய கடன் பட்டுருக்காங்க. எல்லாரும் முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் பண்ணி செய்யும். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்தையா அவர்கள் அடக்கம் செய்துட்டு மறுநாள் காலையில் நாங்கள் நேராக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நேராக வரேன். என்னுடைய பார்வையில் முதல்ல ஆனந்தையா சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சேர்ல அவங்க பேரன் கிஷோர் உட்காந்துருந்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே எனக்கு உடம்பு தூக்கி போடு ஒரு சந்தோஷத்தில். ஆனால் உண்மையிலேயே அவர் இப்போ பேசும்போது அவர் மனசுக்குள்ளே ஒரு உந்துதலோடு தான் இருக்கிறார். இப்போ அவருடைய எண்ணத்தை இப்போ எல்லார் முன்னிலையும் வெளிப்படுத்திட்டு போயிட்டார். தாத்தா இல்லைன்னா கூட சரி, அந்த சன்மார்க்கப்படி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து அந்த மக்கள் பணியோ இல்லை சன்மார்க்க பணியோ அரசியல் பணியோ எந்த பணியோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சமுதாயத்துக்காக அந்த சமுதாயத்திற்காக செஞ்சு அந்த முன்னோர்கள் பணியை அவங்கள நினைவு கூர்ந்து அந்த பணியை எடுத்துட்டு போகணுன்ற வகையில தான் அப்பதான் அவங்க உயிரோட்டமாக இருப்பாங்க. அதான் அவங்களுடைய அந்த பவர். அதான் இப்போ ஐயா சொன்னாங்களா, அதாவது ஒருத்தர் புகழோடு தோன்றணும். அதாவது நாம் வாழ்ந்தோம், நம்ம மறைந்தோன்னு இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம், சமுதாயத்துக்காக நல்லது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரிவினர் இருக்காங்க. இவர் ஐயா அதையே தாண்டி சன்மார்க்கத்துக்காக ஐயா தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வேலை செஞ்சார். அந்த வகையில் வளராருடைய தாயார் சின்னங்காரில் திருப்பணி குழுன்னு சொல்லிட்டு 2009 நாங்கள் துவங்கினோம் இந்த சபையை கட்டுமான வேலை செய்யறதுக்காக. அப்போ ஆனந்தையா துடிப்பாக இருந்தார். அப்போ 2009 2009 25 எத்தனை வருஷம் ஐயா? 14 வருஷம். 14 வருஷம். அப்போ நல்லா துடிப்போட இருப்பார். எங்கள் பைக்கில் எல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு இங்கே போகலாம் அங்கே போகலாம் இவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கிறவங்களையே இந்த நம்ம வளராருடைய எல்லா திருப்பணி குழுவை அமைச்சு வேலை செஞ்சதில் அந்த பொருள் ஈட்டுறதுல மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. அவங்களுக்கு யாராண்ட போயிட்டு எந்த பொருளை வாங்கலான்ற அந்த ஐடியா இருக்காது. ஆனால் ஆனந்தையாவுக்கு எனக்கு மட்டும் அந்த ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். அது சொந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கையாகவே
அந்த வகையில் வந்து இந்த திருப்பணி வந்து முழுமை பெற்றதுக்கு வந்து ஆனந்த ஐயாவுடைய பங்கு வந்து மிகப்பெரிய மகத்தான பங்கு. அந்த திருப்பணி வேலை முடிஞ்சு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இங்கே வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு தர்மசாலை வந்து இன்னைக்கு பல கோடி மக்களுக்கு வந்து இன்னைக்கு உணவு கொடுக்குறோம்னாக்கா அதுக்கு காரணம் வந்து யாருன்னாக்கா இங்கே நம்ம சபையில் வந்து நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் கூட தோணாது. ஆழியா வந்தோடனே அவங்க கையில் ஒரு தண்ணியை கொடுத்து ஒரு காப்பியை கொடுத்து இல்லை ஒரு டிஃபனை கொடுத்து ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்து உணவை கொடுத்துருவாரு. உணவு கொடுத்துட்டு அவங்கள அன்பால் வந்து உபசரித்து உணவுக்கு எடுத்து போயிட்டு ஞான தீபத்தாண்ட நிற்க வச்சு ஒரு பாட்டு பாடி அவங்கள வந்து ஒரு அப்படியே ஒரு மெய் மறந்து அவங்கள வந்து அன்பால் ஈர்த்து அவங்களால உதவி பெற்று இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு வந்து அவரு தான் வந்து அந்த அளவுக்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து செஞ்சார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாருனாக்கா நம்ம சபையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறது எல்லாருமே அமல் படிப்பாங்க. எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சென்னையிலே வந்து நம்ம பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து இங்கே அகவல் படிப்பாங்க. நம்ம சின்ன காவன சபையில் அப்படி பெண்கள்லாம் வந்து அகவல் படிக்கிறவங்க எல்லாம் வந்து மொத்த பேரையே வந்து ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து சன்மார்க்க விழாவுக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட சன்மார்க்கினுடைய இல்லத்தினுடைய அந்த பொது நிகழ்ச்சிகளோ இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வுகளெல்லாம் வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வந்து அவங்க மனசை வந்து குளிர வந்து நம்ம அரிப்பா பாடல்கள்லாம் பாடி இவங்களை வந்து ஒரு வேனில் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே பாடி அப்புறம் அங்கேருந்து வேனில் கூப்பிட்டு வந்து இங்கே பொறுப்பாக வருது. இதில் எல்லாம் வந்து நான் வந்து நான் ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணாக்கா அவர் ஒரு ஃபீல்டை வந்து ஃபில்லப் பண்ணுவார். அப்படி வந்து இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு வந்து முன்னோடியாக இருந்தாரா. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாருனாக்கா ஆனந்தையா வந்து துடிப்போடு இருக்கும்போது நல்லா வேனில் எல்லாம் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக போகிற அளவுக்கு உடல் ஒத்துழைப்புகளோடு இருக்கும்போது கரெக்டாக வடலூர் அருட்பயணத்துக்கு மொத்த பேரையும் அவர் எப்போ வந்து உடம்பு ஒத்துழைக்காத இருந்ததா அப்பத்திலிருந்து தான் வந்து வடலூர் அருட்பயணம் போகிறதே நின்று போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அருட்பயணம் வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு மாத பூசை அன்னைக்கும் மாத பூசைன்னு வந்துச்சுன்னா போதும் கரெக்டாக ஆளை செட் பண்ணுவார். கரெக்டாக வேனில் வந்து 13 பேரோ 15 பேரோ 16 பேரோ 18 பேரோ எத்தனை பேரோ அத்தனை பேரோ வந்து கரெக்டாக ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணிவிட்டு அந்த அருட்பயணத்துக்கு கூட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சபைகளெல்லாம் வந்து அந்த பெருமானுடைய அந்த வரலாற்று இடங்கள் எல்லாம் வந்து சுற்றி காட்டி அதை பற்றி எல்லாம் வந்து விஷயத்தை வந்து சொல்லி அப்புறம் அங்கே இருக்கிற சன்மார்க்க சொந்தத்தை கூட வந்து இவரும் வந்து சொல்லி எல்லாருக்கும் வந்து யார் புதுசாக போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு அருட்பயணத்தை வந்து திருப்திகரமாக முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பயணத்தையும் வந்து அவர் செஞ்சுட்டு இருந்தார். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு ஃபீல்டுன்னு சொன்னால அவர் என்ன ஃபீல்டு எடுத்துப்பாருனாக்கா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இங்கே நடந்த வடலூரில் நடக்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நான் வந்து இங்கே தர்மசாலையை பார்க்குறது மற்ற விஷயங்களை பார்க்குறது இதில் நான் இருந்துட்டுனாக்கா அவர் என்ன பண்ணுவாருனாக்கா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் திருவத்தூரில் நிகழ்ச்சி நடக்குதா, மடிப்பாக்கத்தில் நிகழ்ச்சி நடக்குதா, இல்லை காஞ்சிபுரத்தில் நடக்குதா, இல்லை திருவள்ளூரில் நடக்குதா, இல்லை எந்த இடத்துல வந்து ஒரு சன்மார்க்க நிகழ்ச்சிகள் விழாக்கள் நடந்தாலும் அந்த விழாவில் வந்து அவர் தான் போயிட்டு அதை முன்னிலைப்படுத்தி அவர் வந்து அந்த சின்ன காவனத்தினுடைய அந்த பிரதிநிதியாக வந்து கலந்துக்கிட்டு அவர் வந்து போயிட்டு இது பண்ணுவார். இப்படி பல்வேறு வகையில் எல்லா வகையிலையும் வந்து ஐயா வந்து இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக வந்து அரும்பாடு பட்டார். அந்த வகையில் வந்து அவர் என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. அவருடைய புகழ் வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்லுவாங்களா, அது போல் ஐயா வந்து இந்த திருக்குறளில் கூட நான் ஒரு நோட்டீஸில் போடுவேன். சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லி ஒரு வள்ளுவர் ஒரு பாட்டு ஈன்ற பொழுதின் பெருமகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற ஒரு குரல் வந்து வரும். அது நான் இதில் நோட்டீஸ்ல எல்லாம் கூட போடுவேன். அது போல அவருடைய அந்த கடைசி கட்டத்தில் அவர் பணி செய்யும் போதெல்லாம் கூட வந்து இல்லாமல்
அந்த கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 55 வயசுலேருந்து 79 வரைக்கும் இல்லை அப்படி இருக்குல்ல, இல்லை 50 வயசு இருக்குமா? 55 இல்லை 58 நினைக்கிறேன். அவர் ரிட்டையர் ஆகிட்டு வந்தது பிறகு நினைக்கிறேன். 58லேருந்து கிட்டத்தட்ட 79 வயசு வரைக்கும் ஒரு ஒரு அவர் ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெக்கார்டாக வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன சின்ன விஷயத்துல எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடுகளும் வரும். அப்பப்போ பேசி நான் வந்து அதை வந்து இது பண்ணிப்போம். அந்த வகையில் கடைசியா வந்து நானும் சாவித்திரி லட்சுமி எல்லாம் இருக்கிறோம். இவரை வந்து ஐயாவை வந்து வழி அமைச்சிட்டோம். இந்த நோட்டீஸ் போடுற விஷயமா வந்து இவரை கூட கலந்து பேச வேண்டிய வேலை இருந்தது. நம்ம சென்னை தண்டமணி ஐயா வந்தார் அன்னைக்கு தான். ஐயா கூட வந்து கலந்து பேசிட்டு அவர் ஒரு 6:30 மணிக்கு 8 மணி நாங்கள் ட்ரெயினில் வந்து ஏற்றிட்டு 8 மணிக்கு 7:30 அப்போ இருட்டுட்டு காற்றல் ஆட்சின்னு இருந்தது. அந்த டைமில் தான் வந்து எல்லாரும் வந்து நம்ம லேடிஸ் எல்லாம் கூட எங்கேயுமே கூட மாட்டாங்க. அன்னைக்கு வந்து அழகாக கூடி எல்லாரும் வந்து அவர் அப்புறம் ஜாலியாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்படி பேசிட்டு நான் தான் வந்து எப்போ வந்தாலும் வந்து அந்த தவடியை தொட்டு அப்படி தடவிட்டு என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது தான் இவங்க சாவித்திரி அம்மா சொன்னாங்க அவங்க பேரனுக்கு கல்யாணம், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா ஆமா, எல்லாரையும் வந்து வண்டி வச்சு எல்லாரும் சொன்னார் பேரனுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் பார்க்கல மாமான்னு சொன்னேன். பொண்ணு கிடைச்சிருக்கேன். அதனால வந்து அவருடைய இதோட வந்து அவர் ஒரு புகழோட வந்து சன்மார்க்கத்துக்காக வந்து சன்மார்க்கம் வளர்றதுக்கான ஒரு அடித்தளத்தை வந்து இட்டு நல்லா செஞ்சாரு. அந்த வகையில் வந்து ஐயாவுடைய நம்ம ஐயாவுக்கு பதிலாக தான் வந்து எல்லாரும் குடும்பம் வந்துச்சுல. இப்போ நம்ம செஞ்சையா கூடங்க மறைஞ்சாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து அவங்க பிள்ளைங்களோ அவங்க யாரோ இவ்வளோ அன்பு பெற்றவங்களோ வந்து இல்லை. ஆனால் சன்மார்க்கத்திலேயும் வந்து ஒரு புகழோட அன்பை பெற்றிருக்காரு. குடும்பத்திலேயும் வந்து தவிர்க்க முடியாமல் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு செல்வாக்காக வந்து வாழ்ந்தார். இப்படி தானே வாழணும், வாழ்ந்தாலும் இப்படி தான் நம்ம எல்லாம் வாழணும். அதான் அப்படிதான் வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு பொது நோக்கோட வந்து ஐயா வேலையில் ஒரே நிமிஷம் நான் வேலைக்கு வந்தேன், நான் டிஃபன் சாப்பிடாது வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய் எடுத்து கொடுத்து எதுவும் போய் சாப்பிடலாமான்னு சொல்லுவாராம். அது எனக்கு ஒரு நண்பர் சொன்னாங்க இந்த மாதிரிட்டு. இன்னொரு நிகழ்வு நான் சொன்னேன், நான் வடலூரே நான் எதுவும் பார்த்தது கிடையாது. நான் ஆனந்தையா மூலயமா தான் நான் வடலூரே போய் பார்த்தேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு வகையில் வந்து அவர் வந்து அவர் புகழ்ச்சி புகழ்ந்து சொல்றதான் சொல்லியிருப்பாரு. எல்லாருடைய மனசுமே நீங்க இடம் படிச்சிருக்காரு. சரி, எல்லாருடைய மனசும் இருக்கிற மாதிரி சரி, நன்றி நன்றி. அந்த வகையில வந்து எல்லாரும் கூட வந்து ஐயா வந்து ஒரு ஐக்கியமா மறக்க முடியாதவரா வந்து இன்னைக்கு வந்து இருக்காரு. அந்த வகையில வந்து அந்த சன்மார்க்க பணியை வந்து அந்த குடும்பத்தில் வந்து எடுக்கிற ஒரு தயார் நிலையில வந்து வந்து நம்மளுக்கு சந்தோஷம். அவர் வந்து மறையல, அவர் நம்மள கூட இருக்கிறாரு. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மள கூட வந்து நம்ம மேலும் இந்த சபையினுடைய சன்மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு, இந்த சபையை வளர்க்கறதுக்கு நம்ம அதை இது பண்ண போறோம். அதனால அந்த வகையில வந்து அவருடைய இது வந்து எல்லாரும் மனசுலயும் நீங்காம இருக்குதுங்க. இந்த வாய்ப்புக்கு இன்னும் பேசலாம், பேசிக்கிட்டே போனோம். இல்ல அவர் இன்னொரு நிறைய வந்து இது பண்ணியிருக்காரு. அதாவது சாதாரணமா வந்து இது பண்ண கிடையாது. எப்படி வந்து இந்த ஒரு சபையை வந்து ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர்றதுன்ற விஷயத்தையெல்லாம் கூட அவர் பல முறை வந்து பல வகையில வந்து எனக்கு வந்து பல விஷயத்த சொல்லுகிறார். யாரு நட்பு சக்தி, யாரு எதிரி சக்தி, எப்படியெல்லாம் நம்ம இந்த சபையை நடத்தணும் செய்யணும் அப்படின்ற வகையிலலாம் வந்து நிறைய வழிகாட்டியிருக்காரு. அந்த வகையில வந்து அவருடைய மறைவுன்றது நம்மளுக்கு ஒரு இழப்பா இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து இந்த சபைக்கோ இந்த சன்மார்க்கத்துக்கோ துணை நிற்கிறத வந்து நாங்கள் மகிழ்ச்சியா நினைச்சு உங்களை எல்லாம் வணங்கி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப
ரொம்ப சிறப்பான இரங்கல் உரை. இன்னொன்று ஐயா நிறைவாக இரங்கல் உரை, புகழுரை, அந்த அஞ்சலியை செலுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வள்ளல் பெருமான் சொல்லுவார், மரணமில்லா பெருவாழ்வை பற்றி தான் வள்ளல் பெருமான் முழுமையாக சொல்லியிருந்தார். சன்மார்க்கத்தில் இருந்தால் இறக்க வேண்டியது இல்லை, இறக்காம இருக்க முடியும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பார். அதோடு மட்டும் இல்லை, அப்படியே இறந்தா கூட ரெண்டுக்கும் வழி இருக்கு. இங்க இறந்து போறதுக்கும் வழி இருக்கு, கொஞ்சம் முயற்சி எடுத்தா மரணமில்லா பெருவாழ்வு வரைக்கும் வழி இருக்கு. இது ரெண்டுமே சன்மார்க்கத்தில் இருந்ததுன்னா சிறப்பு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகாம இருக்கிறதுக்கு வழி இருக்கு. அதுக்கு எல்லா வகையிலையும் நம்ம சன்மார்க்கம் தான் அதுக்கு துணை புரியுது. அதுக்கு எல்லா பணியையும் ஆனந்தனைய சிறப்பாக செய்திருந்தார். அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எந்த உயிரையும் கொல்லாத இருக்க, அது அவர் சரியாக செய்தார். எந்த உயிரையும் கொல்றதில்லை. புலால் உண்ணாமல் இருப்பது, அதையும் சரியா செய்தார். பிறர் பசியை போக்கணும், அதையும் சரியா செய்தார். அதுக்குதான் தர்மசாலை. அவர் வந்தார்னா இந்த தர்மசாலையிலே எல்லாரும் செய்வாங்க. அவர் ஐயா சொல்லும்போது சொன்னார் பாருங்க, அவர் வந்துட்டாருன்னா அவரே எடுத்துன்னு போய் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு, அவரே சாப்பாடு உட்கார வச்சு சாப்பாடு போவாரு. இந்த கவனிப்பு இருக்குல்ல, அதுதான் உயிர் இறக்கம். இந்த 3 விஷயம், கொல்லாமை, புலால் உண்ணாமை, பிறர் பசியை தீர்க்கிறது, இந்த 3 விஷயத்தை தான் அடிப்படையானது மரணமில்லா பெருவாழ்வு. அதோடு சேர்த்து நம்ம உடம்பு பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம். அது சரக்கத்தில் இருக்கிறவங்க அதையும் கொஞ்சம் சரியா பார்க்கணும். அதுல எது எது சரியில்லையோ அதை நம்ம உடனே அதை கவனிச்சுக்கணும். ஐயா பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் பாதிப்பு அவருக்கு இருந்திருக்கு. அதை ஆரம்பத்திலேயே அதை சரியா பண்ணிருக்கணும். இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குது. வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு சொல்லிட்டாரு. அடுத்தது மரணமே வந்துச்சு. நீங்க வள்ளலாருக்கு பிறகு மரணத்தை வென்றவங்க யாரும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சில காரணம் இருக்கு. முன் பிறப்புல நம்ம செய்த புண்ணியம் பாவம், இந்த பிறப்புல புண்ணியம் பாவம், இதெல்லாம் நமக்கு சன்மார்க்கிகளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா சன்மார்க்கிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, மரணம் வந்துடும். ஆனா நீதி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மரணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த பிறப்பு என்ன பிறப்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவங்க மரமா இருக்கலாம், செடி கொடியா இருக்கலாம், கடல்ல இருக்கிற மீன் வேற ஏதாவது இருக்கலாம், காட்டுல இருக்கிற விலங்கு இப்படி இருக்கலாம். ஆனா வள்ளல் பெருமானாருடைய அடியை பின்பற்றி வாழற சுத்த சன்மார்க்கிகள் இறந்துட்டா அடுத்த பிறவி மீண்டும் மனித பிறவியாகவே இருக்கும்னு வள்ளல் பெருமான் சொல்ற. அப்ப அது எவ்வளவு பெரிய பேரு நமக்கு. நீங்க அடுத்த பிறவி மனித பிறவியா வாங்கி, நமக்கு இப்ப சாதாரணமா தோணும், என்னங்க அடுத்த பிறவி செத்து போன பிறகு அந்த பிறவி வந்தா என்ன அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும்னு சொல்லி வள்ளல் பெருமான் ரொம்ப மனம் முழுவார், என்னையா இத்தனை பிறவியா நமக்கு அப்படின்னு. அப்ப இது என்ன ஆகும்னா, இப்ப ஆனந்தன் ஐயாவுடைய மரணத்துக்கு வள்ளலார் கொடுக்கிற பேர் என்ன தெரியுங்களா? முத்தி. முத்தி என்பது நிலை 300 சாதனம் அத்தகை என்ற என் அருள் பெருஞ்சோதி. அப்ப முத்தினா என்னன்னா, அடுத்த பிறவி மனித பிறவியா இந்த முத்தியையே அது ஒரு சாதனமா எடுத்துக்கொண்டு சித்தி பெறுவது. அப்ப அடுத்த பிறவி அவருக்கு உடனடியா வாய்க்கும். அடுத்த பிறவியில வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை அடைவார். எனக்கு உடம்பே செலுத்து, அந்த வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை அடைவார். அதுக்கான வாய்ப்பு சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இங்க உட்கார்ந்து இருக்கிற புலால் மறுத்தல், கொலை மறுத்தல், பிறர் பசியை போக்குதல் என்ற பணியையும் செய்து நாம் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போனோம்னா இந்த நிலையை நாம் எல்லாரும் அடைய முடியும். அதனால நம்ம ஆனந்தன் ஐயான்றது நம்ம ஒரு பாசத்தின் அடிப்படையில் நம்ம வருத்தப்படலாம். ஆனால் ரொம்ப அந்த வருத்தத்தை ரொம்ப நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை.
அவர் வந்து உடனடியா ஒரு பிறப்பு எடுப்பாரு, அதுவும் மனித பிறப்பா இருக்கும். அந்த மனித பிறப்பு என்னன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, பேரனுக்கு கல்யாணம் ஆக போகுது, பேரனுக்கே குழந்தையா பிறந்தாலும் பிறக்கும், அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. அப்ப அவர் அந்த பிறப்புல பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை அடைவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால வள்ளல் பெருமான் ரெண்டையும் சொல்றாரு, மரணமிலா பெருவாழ்வும் சொல்றாரு, இன்னொன்று மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்திதை ஆய்ந்திடைய குறைத்த அருட்பெருஞ்சோதின்ற இறந்து போனவங்களை மீண்டும் கொண்டு வர்றதுக்கான அந்த கோரிக்கையை கொடுத்து ஆய்ந்து அதை நீ செயல்படுத்துன்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற. அப்ப வள்ளல் பெருமானுடைய அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டவர்களுக்கு இந்த மரணம் என்பது முக்தி. இன்னொன்று சொல்லுவாரு, புதைக்கணும், இறந்துட்டா சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்கள புதைக்கணும். சன்மார்க்கத்தில் இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னா வள்ளல் பெருமான் சொல்றாரு, சமாதி வற்புறுத்தல் பாடல்ல, சித்த சாமி, இவர்கள் எல்லாம் சித்த சாமிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தர்கள், நம்மளை முக்தர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் போற்றி உயர்த்தி வைத்து பார்க்கக்கூடியவர் வள்ளல் பெருமான். அதனால முக்தராகவும் சித்தராகவும் மாறி இருக்கிற ஆனந்தன் ஐயா அவருடைய புகழ் ஓங்குக, நாம் கவலைப்படவே வேண்டியதில்லை. அவர் அடுத்த பிறவியில வள்ளல் பெருமான் அடைந்த அந்த நிறைவான நிலையை அடைவார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்தவித பிணக்கோ வேற எதுவும் இல்லாம அவர் எந்த பணியை விட்டு விட்டு சென்றாரோ அது அப்படியே வள்ளல் பெருமான் பணியாக நினைச்சு நாம் செய்யணும். அதுதான் நமக்கிட்ட கட்டளை என்று நினைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறேன். அடுத்ததாக நம்முடைய ஈரோடு கதிர்வேல் ஐயா அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார்.